இந்த வீடியோவில் வித்தியாசமான சுவையில் ரவா தோசை மிக்ஸ் ரெடி பண்ணி எப்படி வச்சுக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இந்த ரவா தோசை மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா எப்பயுமே தோசை சாப்பிட்ணுன்னு தோணும் போதெல்லாம் சட்டனை எடுத்து ஊற வச்சுட்டு 15 நிமிஷத்தில் அட்டகாசமாக ரவா தோசை பண்ணிடலாங்க. தோசை அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மொறுன்னு ரவா தோசை இந்த மாதிரி ஈஸியாக எப்படி செய்யலாம்? அதுக்கு முதல்ல ரவா தோசை மிக்ஸ் ரெடி பண்ணணும். இந்த மிக்ஸ் இருந்ததுன்னா ஒரு 15-20 நிமிஷத்தில் ரவா தோசை மொறுன்னு அட்டகாசமாக ரெடி பண்ணிடலாங்க. முதல்ல நம்ம இந்த ரவா தோசை மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மிக்ஸை ரெடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். கூடவே இந்த மிக்ஸை வச்சு அட்டகாசமான ரவா தோசை வித்தியாசமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபி பார்த்துடலாம். ரவா தோசைக்கு ஒரு நல்ல மணமும் சுவையும் கொடுக்கறது இந்த இஞ்சிங்க. இது ஒரு 2-3 இஞ்சி எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு துருவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி துருவுறது, இஞ்சி துருவுறது அதில் நல்லா இந்த மாதிரி துருவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ட்ரையாக தண்ணி சத்தே இல்லாமல் காஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா மைக்ரோவேவில் 1-2 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா காஞ்சிடும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ஒரு இரும்பு பேனை சூடு பண்ணிவிட்டு முந்திரி ஒரு 10-15 பீஸ் எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துருங்க. இது நம்ம மொறுன்னு வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. சூடு பண்ணின பேனில் போட்டு ஒரு நிமிஷம் இருந்ததுன்னா போதும். இதுக்கு தேவையான ஒரு 2 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். நம்ம எல்லாமே ட்ரையாக அப்படியே சேர்த்து டப்பாவில் போட்டு வைக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு 100 கிராம் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கப் எடுத்துக்கோங்க. அளவுகள் ரொம்ப முக்கியம் ரவா தோசைக்கு. இதே மாதிரி சேர்த்திங்கன்னா அட்டகாசமாக வரும் ரவா தோசை. 1 கப் 100 கிராம் சூஜி சேர்த்துருக்கேன், பாம்பே ரவை. 100 கிராம் அரிசி மாவு, இதுவும் 1 கப் சேர்த்துருக்கேன். 1/2 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா அதிகம் சேர்க்க வேண்டாம், 1/2 கப் சேர்த்துக்கலாம். மைதா இல்லைன்னா மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். என்ன கொஞ்சம் நிறம் மாறி வரும், அவ்வளவுதான். இப்போ மைதா மாவு ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். நம்ம சூடு பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த முந்திரி, மிளகு, ஜீரகம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலக்கணும். கலந்துட்டு நம்ம கருவேப்பிலையும் இதே மாதிரி நான் நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொறுன்னு காஞ்சிருக்கு, தண்ணி சத்தே இல்லை. அதையும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. நல்லா காய வச்ச இஞ்சி துகள்கள் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ட்ரையாக வைக்கிறதுனால நம்ம டப்பாவில் போட்டு வச்சாலும் 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய பவுலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அரிசி மாவு, ரவை, மைதா, நம்ம சேர்த்த இந்த வாசனை பொருட்கள் எல்லாமே நல்லா கலந்துடணும். நல்லா ஒரே மாதிரி கலந்து டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா அட்டகாசமாக இருக்குங்க. எப்போ நினச்சாலும் ரவா தோசை சட்டுன்னு பண்ணிடலாம். இந்த தோசை எப்படி செய்கிறதுங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு பவுலில் ஒரே 1 கப் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்தோன்னா 2 பேருக்கு தாராளமாக காணும். 8 to 10 தோசாஸ் வரும். அதில் 8-10 தோசை வரும். இதுக்கு 1/2 கப்பு கெட்டி மோர். இந்த மோர் சேர்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு மைல்டான ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். அதனால் அட்டகாசமாக இருக்கும், நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். 1/2 கப் மோர், 3 கப் தண்ணி இந்த அளவில் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுடுங்க. இது ஊறி வரும்போது இந்த தண்ணி எல்லாம் எரிஞ்சிடும். நல்ல தண்ணியாக இருந்ததுன்னா தோசை அட்டகாசமாக வரும். அதனால தான் இந்த அளவில் 1/2 கப் மோர், 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் வச்சுருங்க. நான் 1 கப் மாவு தான் எடுத்தேன். பாருங்கள் எவ்வளவு மாவு வந்துடுச்சுன்னு. இது ஒரு 10-15 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். நம்ம போட்ட கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே நல்லா ஊறிடும். நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி தானே சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாமே ஒரு 15 நிமிஷத்தில் சூப்பராக ஊறி அட்டகாசமான ஃப்ரெஷ் மாவு நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இப்போ தோசை பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அட்டகாசமாக அந்த க்ரீன் கலரில் ஊறி மேலே வந்துருச்சு கருவேப்பிலை எல்லாமே. இதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இரும்பு தவா சூடு பண்ணிவிட்டு அதில் வெங்காயத்தை தூவி விட்டுருங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தை தூவிட்டு இந்த மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இப்படி போடணும். நம்ம கரண்டி வச்சு தேய்ச்சி நம்ம நார்மல் தோசை போடுற மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி ஊற்றுற மாதிரி தான் இருக்கணும். போரிங் கன்சிஸ்டன்சியில் தான் ரசம் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஊற்ற வரும். தேய்ச்சி விட வேண்டாம். நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுருங்க. அட்டகாசமாக மொறுன்னு கிடைக்கும். மிதமான தீயில் அப்படியே செவந்து வர வரைக்கும் விட்டுருங்க.
1 நிமிஷம் ஆகும், 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். மிதமான தீயில் நிதானமாக வெந்து வரணும். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். நல்ல தின்னா எப்படி எடுக்க வருது பாருங்கள், அட்டகாசமாக இந்த மாதிரி லேசாக முறுமுறுன்னு சூப்பராக கிடைக்கும். இப்போ அப்படியே திருப்பி விட்டுறேன். திருப்பி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யும் ஒரு அட்டகாசமான சுவை கொடுக்கும். அதுக்காக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து திரும்ப ஒரு 1/2 நிமிஷம் வேக விடுங்க. வேக விட்டிங்கன்னா 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பாக கிடச்சிரும். இந்த பக்குவத்தில் ரவா தோசை மிக்ஸ் ரெடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ நமக்கு ரவா தோசை சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ சட்டுன்னு ரவா தோசை பண்ணிடலாம். ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு இந்த ப்ராசஸ் எல்லாம் இல்லாமல் தோசை எப்போ சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் தோசை சாப்பிட்ணும். இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரவா மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா சட்டுன்னு பண்ணிடலாம். ரொம்ப உபயோகமாகவும் இருக்கும். வேலைக்கு போகிற பிள்ளைங்களுக்கு எப்போ நினச்சாலும் சுலபமாக இந்த ரவா தோசை பண்ணி ஒரு சிம்பிளாக மிளகாய் சட்னி, தேங்காய் சட்னி அல்லது இட்லி பொடி கூட மேட்ச் பண்ணிடலாம். அருமையான இந்த தோசையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோஸ் போட போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.